ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம், ஏன்னா அப்போ தான் மசில்ஸ்லாம் லூஸ் ஆகும். இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தட்டிடுங்க. இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க மசாலா மிக்சரில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1 எக் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மில்க் இல்லைனா நார்மல் மில்க் 160 ml எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பெப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 பேட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு பாதி இது போதும், மீதி இதை லாஸ்ட் கோட்டிங் கொடுத்து டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிற அளவுக்கு இதை ஊற்றினா போதும். இது நல்லா 1 hour ஊற வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். எக்கு மில்க்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறனால இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ளார் மிக்சர் பார்த்துடலாம். 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்ரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஃப்ளார் மிக்சரில் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண முடியாது, பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் கூடுதலாக எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை கோட்டிங் கொடுக்கறதுக்கு 1/2 கப் கார்ன் ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணாதான் க்ரன்ச்சியாக இருக்கும். 1 hour ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பன்னீர் நக்கட்ஸில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இதில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக் வாஷ் பண்ணிடலாம். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம். நல்லா கோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். க்ரன்ச்சியான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.